போய் எவ்வளோ நேரம் கிளம்புன்னு தெரியல. மதியம் ஆகிட்டு சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். 2 பேரும் சாப்பிடும்போது எந்த சாப்பாடுன்னு பார்க்கணும். சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம், சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களா, வந்து சாம்பார் சாதம், முருங்கைக்கீரை போட்டு கொண்டு வந்தேன். முருங்கைக்கீரை போட்டு ஒரு சாம்பார் சாதம் மாதிரி சிம்பிளாக, காயெல்லாம் போடாமல் முருங்கைக்கீரை மட்டும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த மேம் என்ன கொண்டு வந்திருக்காங்க பாப்பா. மேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா லெமன் சாதம். எனக்கு சேர்த்து தான் வச்சுருக்காங்க, நிறைய இருக்கேன்னு பார்க்காதீங்க, எனக்கு சேர்த்து இருக்கு லெமன் சாதம். இப்போ நாங்கள் ஈரோடு வந்துட்டோம். எப்படின்னா ஈரோடு ட்ரெயினில் சரியாக சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காது, இருந்தாலும் ட்ரெயினில் கண்டிப்பாக காமிச்சேன். ஈரோடு வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம், ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ரூம் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து 2 பேர் ஸ்டே பண்ணலாம், தாராளமா 2 பேர் ஸ்டே பண்ணலாம். இது ஏசி ரூம் தான். இதுக்கு வந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டீபாய் மாதிரி ஒண்ணு, கீழே நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பூட்டு செப்பரேட்டா நம்மகிட்ட ஒரு பூட்டு சார்ஜ் கொடுத்துறாங்க. நம்ம வெளியில போகணும்னா கூட்டிட்டு போயிடலாம். 3 மணி நேரத்துக்கு 200 rupees. இதுக்கு வந்து 3 மணி நேரம் நம்மளுக்கு ஸ்டே பண்றதுக்கு 200 ரூபாய். அதுல நம்ம 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், எத்தனை நாள் நம்ம இஷ்டம். லக்கேஜ் ஃபுல்லா வச்சுக்கலாம், உட்காந்துக்கலாம், என்ன ஒரு ஆள் கூட வந்து தங்கிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வந்து 200 ரூபாய் கொடுத்து நாங்க 2 பேரும் இதுல ஸ்டே பண்றோம் 3 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம டைமிங் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. கொஞ்சம் அப்படியே வெளியில பஜாருக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு 9 மணிக்கு தான் பஸ். அந்த 9 மணி பஸ்ஸுக்கு ஏறதுக்காண்டி இங்க ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே நாங்க 8 மணிக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். சரியா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இது வந்து சேஃப்டியா, நல்ல சேஃப்டியா இருக்கு. நம்மளுடைய ஆதார் கேட்கறாங்க, நம்மளுடைய பேரு, நம்மளுடைய போன் நம்பர் எல்லாம் வந்து அதை நோட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால ரயில்வேல இந்த மாதிரி பெண்கள் தனியா வந்தா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க அதை மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சேஃப்டியா இருக்கு. வெயிட்டிங் ஹால்ல இருக்கிறத விட இங்க சேஃப்டி. ஏன்னா இங்க வந்து ஏசி ரூமா இருக்கு. இன்னொன்னு, அங்க லக்கேஜ் வச்சுட்டு வெளியில போக முடியாது, ஆனா நம்ம இங்க லக்கேஜ் வச்சுட்டு வெளியில போகலாம். ஆனா பர்ஸ், மணி, நல்ல காசு இதெல்லாம் வச்சிருந்தோம்னா அதெல்லாம் வச்சுட்டு போக கூடாது. துணிமணி உள்ள அந்த சும்மா வெறுமனையா உள்ள லக்கேஜ்களை நம்ம வச்சுட்டு போகலாம். சரியா, இப்ப நாங்க வெளியில பஜார் போறோம், போய் பார்ப்போம். ஓகே, வாங்க போவோம். ஈரோடு சுத்தி பார்ப்போம், மஞ்சள் நகரம் சுத்தி பார்ப்போம். வாங்க. ஈரோடுல மேட்டிங்க தயார் பண்றதுன்னு இப்போ ஈரோடுல நாங்கள் வெயிட்டிங் ரூம்ல வந்துட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில பஜாருக்கு வந்திருக்கோம். பஜார்ல வந்து பாருங்க, நம்ம கூட நம்ம மேம் ஒருத்தவங்க ஜாயின்ட் ஆயிட்டாங்க. இவங்க வந்து தேனி போர்டு மெம்பர் மேம். இவங்க வந்து தேன்மொழி மேம் இவங்க பேரு. இவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க கமெண்ட் தான் தவறாம நம்மளுக்கு கமெண்ட் பண்ற நம்மளுடைய உறவுகளில் ஒரு ஆளு. இப்போ இங்க நாங்கள் பஜாருக்கு வந்திருக்கோம். ஈரோடுல கிளாத், அதாவது ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட்டை தான் சுத்தி பார்க்குறோம். அது ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, காமிக்க. இங்க எல்லாமே ஹோல்சேலு ட்ரெஸ் ஃபுல்லா ஹோல்சேல்லன்னா எல்லாத்துலயும் ஹோல்சேல் இருக்கு. மேட்டுல இருந்து பெட்ஷீட் வரைக்கும் ட்ரெஸ், தலைவாணி எல்லாமே இருக்கு ஹோல்சேல்ல. சரி பார்ப்போம், எல்லாம் லாஸ்டா பார்த்து முடிச்சுட்டு கடைசியா பார்ப்போம். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா ஈரோடுல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தோமா. அது நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்ம சார் வந்து கார்ல இறக்கி விட்டாங்க. நம்ம தென்மொழி மேமோடைய சார், வீட்டு சார் தான் இறக்கி விட்டாங்க. இப்போ இங்க வந்து திருவேங்கட என்ன சொன்னாங்க, திருவேங்கட இடம் வந்து திருவேங்கட சாமி வீதி அப்படின்னு இந்த இடம் இருக்கு. இங்க எல்லாம் ஹோல்சேலுக்கும் வியாபாரத்துக்கும் ட்ரெஸ் நல்லா சூப்பரா எடுத்துக்கலாம். நைட்டிஸ் வந்து இன்ஸ்கர்ட்ல என்ன வேணுமோ நீங்க எல்லாமே சூப்பரா எடுக்கலாம். அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு வந்ததுக்கு நம்ம கையும் கண்ணும் சும்மா இருக்குமா, தூக்கியாச்சு. என்ன, ஆளுக்கு ஒரு சாரி, ஒரு நைட்டி எல்லாம் தூக்கிட்டோம். பாப்போம். ஒரு சாரி எடுத்துட்டேன், 2 நைட்டி எடுத்துட்டேன். சூப்பரா இருக்கு. துணி கிளாத் எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப சுத்தி அடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம கையும் கண்ணும் சும்மா இருக்காத மாதிரி எல்லாம் எடுத்துட்டேன். ஒரு டாப்ஸ், நைட்டி, 2 நைட்டி, ஒரு சாரி எடுத்திருக்கேன். ரேட்டு நல்லா கம்மியா தான் இருக்கு. காட்டன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. திருமண பக்கம் எல்லாம் இது, அது என்னது, கடை, ட்ரெஸ் கடை. என்ன சொல்ல, இந்த பக்கம் திரும்பினா சோடு மலை, இந்த பக்கம் திரும்பினா சோன் மலை. அந்த மாதிரி எங்கிட்ட திரும்பினாலும் ட்ரெஸ் கடை தான். சின்ன பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் அங்க இருக்கு.
மேட்டு, ஸ்கிரீன் துணி, என்ன வேணுமோ சகல இது வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. இதே மாதிரி வந்து நீங்க பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, நியர்பை பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் நீங்க மார்க்கெட்டுன்னு கேட்டாலே உள்ள விட்டுருவாங்க, தெரியும். ஆட்டோ எல்லாமே பக்கத்துல கம்ஃபர்டபுளான ரேட்ல தான் இருக்கு. பஸ்ஸும் இருக்குது, வந்து அழகா எடுக்கலாம். மெயினா வியாபாரம் பண்றவங்க எடுக்கலாம். இதுல வந்து வியாபாரம் பண்றவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வியாபாரம் பண்றவங்க இங்க வந்து மெயினா எடுக்கலாம். நல்ல ஒரு ரேட்டு நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாங்க. கிளாத்தும் நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வெளியில போறோம். போயிட்டு கடையில சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு பஸ் அங்க ரெடியா இருக்கு. மூணாறு போறதுக்கு பஸ் ரெடியா இருக்கு. அங்க கிளம்பி போறோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? சாப்பிட்டு போறோம். இப்போ சரவண பவன்ல சாப்பிட உட்காந்துருக்கோம். நைட்டு டின்னர். நம்ம கூட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் ஆயிட்டாங்க. காய் சொல்லுங்க. அவங்க என்ன 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் ஆயிட்டாங்க. சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி நல்ல பெரிய இட்லியா இருக்கு. தோசை, எல்லாருமே தோசை ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவங்க சப்பாத்தி, நீங்க சப்பாத்தின்னு, நாங்க தோசை. இட்லி. இப்போ இருட்டா இருக்கு, ஒன்றும் தெரியாது. வண்டி சவுண்டுலயும் ஒன்றும் கேட்காது. நான் அந்த பக்கம் காமிக்கேன், முன்னாடி ஃப்ரெண்டில் காமிக்கேன். சரியா? ஏன்னா நாங்கள் நைட் டிராவல் தான் பண்றோம். முன்னாடி ஃப்ரெண்டில் காமிக்கேன் பாருங்க. இதுதான் முன்னாடி ஃப்ரெண்டு வியூ. ஒரு டேர்ன் பாயிண்ட பாருங்க. வாவ், சரியான பெண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மூணாருக்கு போற ரோடு. இந்த இடத்துல சூப்பரா இருக்கு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா யானை ஒண்ணுமே ஒரு மான் நிக்கி பாருங்க. ஆனா மான்கள் தான் நடிக்குது. மான்கள் நிறைய இருந்துச்சு. இதுல வந்து வண்டி சவுண்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி மூணாறுல நிறைய வீடியோக்கள், சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வர இருக்கு. நான் என்ன பார்த்தேன், சில மிருகங்களையும் நான் பார்த்தேன். அதை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதே மாதிரி நிறைய விரும்புமான் இருக்கு. உங்களுடைய ஆதரவு கொடுத்து உறவுகளே பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூணாருக்கு போன அனுபவம், யானை நீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அனுபவம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஆனா இந்த மூணாறுல ஒரு